everyone, welcome to my paper pen channel. இன்னைக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்க ஆர்ட் மெட்டீரியல்ஸோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், கீழே போய் செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யாருக்காவது செல்ஃப் போர்ட்ரேட் பென்சில் ட்ராயிங் வேணும்னா மறக்காம என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் டிஎம் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த பேக்கேஜ் தான் நம்ம பிரிக்க போகிறோம். அதை பிரிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்குலாம் எக்ஸைட்மெண்ட் தாங்கவே முடியலங்க. நமக்கு இந்த ட்ராயிங் மெட்டீரியல்ஸ் அன்பாக்சிங் பண்ணுறப்ப இல்லை புதுசாக நம்ம வாங்கி அதை பார்க்குறப்பலாம் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டுங்க. அதெல்லாம் வார்த்தையில் எக்ஸ்பிரஸே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு தான். ஸோ இப்போ வந்து இந்த ஓஹூ அப்படின்ற பிராண்டில் ஸ்கின் டோன் மார்க்கர்ஸ் நான் வாங்கியிருக்கேன். இதில் மொத்தம் 36 ஷேட்ஸ் இருக்குது. இதெல்லாம் நான் ரொம்ப நாள் வாங்கணும்னு ஆசையாக வச்சு சேவிங்ஸில் வாங்கினது தாங்க. ஃபைனலாக பார்க்குறப்ப ரியலாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. இது ஷீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்றில் வந்து கலர் வந்து பார்க்குறதுக்கு, இன்னொன்று அதோட கலர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்களா, இது கூடவே ஒரு ஷீட் கொடுத்துருக்காங்க. அந்த ஷீட் எதுக்கு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் வரைகிற பேப்பரில் பேக் சைடு ஏதாவது ட்ரேஸ் அடிச்சிச்சு அப்படியே பின்னாடி ஒட்டுச்சு அப்படின்னா இதை யூஸ் பண்ணி வரைஞ்சா ஒட்டாதான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு டபுள் அண்ட் மார்க்கர் தாங்க. ஒரு சைடு வந்து ரொம்ப நிப்பு ப்ராடாகவும், இன்னொரு சைடு வந்து கொஞ்சம் ஷார்ப்பாகவும் கொடுத்துருக்காங்க. இத்தனை மார்க்கர்ஸ் இல்லாமல் இது கூட வந்து ப்ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு மார்க்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம பிளெண்ட் பண்ணிக்க அதுக்கான யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த மார்க்கர்ஸ் எல்லாமே வச்சு சீக்கிரமாகவே ஒரு ரியலிஸ்டிக் ட்ராயிங் பண்ண போகிறோம். ஸோ எல்லாருமே அப்டேட்டாக இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த குட்டி அழகான ஒரு ப்ராடக்ட் தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் பேலட். இப்போ நிறைய பேருக்கு எல்லாமே கலர்ஸ் எல்லாமே வாங்கிடுவாங்க, பட் எதில் வச்சு மிக்ஸ் பண்ணி ஷேட்லாம் கலர்ஸ் இது பண்ணி பார்க்கறது எல்லாமே டவுட் இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த ஆர்டிஸ்ட் பேலட். இது பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு கிளாஸில் அழகாக குட் ஃபினிஷ் கொடுக்குது. ஸோ இது தேர்ட் பேக்கேஜ் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம ஃப்ரேம்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம நிறைய ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணி கொடுத்துட்ருக்கனால நான் வீட்டில் ஃப்ரேம்ஸ்லாம் ஆர்டர் பண்ணி ஸ்டாக் வாங்கி வச்சுருவேன். ஸோ இது கிளாஸ் ஃப்ரேம் கிடையாது, மேலே வந்து ஒரு ஓவர்சி ஷீட் போட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம லேண்ட்ஸ்கேப்பாக வச்சு யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் போர்ட்ரேட்டில் வச்சு யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் பின்னாடி ஹூக் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம நார்மலாக பிளைனாக இல்லாமல் கொஞ்சம் டிசைன்ஸ்லாம் வச்சு நம்ம ஸ்டாக் வாங்கி வச்சுக்குவோம். ஸோ அப்பப்போ ஆர்டர்ஸ் எடுக்கிறப்ப நம்மளே ஆர்ட் ஒர்க்கும் பண்ணி ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருவோம். அடுத்து இந்த லாஸ்ட் இந்த பெரிய பாக்ஸில் என்ன நான் வாங்கியிருக்கேன்னு பார்த்துக்கலாமா? ஃபஸ்ட்டு இதில் ஒரு டிப் பென்சில் வாங்கியிருக்கேன் 0.5ல். எப்பவுமே நான் 0.7 யூஸ் பண்ணுவேன். அப்புறம் இந்த ப்ரஷஸ், இந்த ஒரு 12 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் ஆர்டிஸ்ட் ப்ரஷஸ் வாங்கியிருக்கேன் எக்லிக் பிராண்டில். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அக்ரிலிக் பெயிண்டிங் பண்ணுறப்ப இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த பிளாக் வித் கோல்டன் காம்பினேஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. தேர்டு இப்போ நம்ம அக்ரிலிக் கலர்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு பேஸ்டல் அக்ரிலிக் கலர்ஸ். இது ஒரு 10 ஷேட்ஸ் இருந்துச்சு, டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் இருந்துச்சு. ஆஷ் கிரே, ஆஃப் க்ரீம், ப்ளூ கே, கேப்பச்சினோ, ஆக்வா ப்ளூ, மின்ட் க்ரீன் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு 10 கலர் சொல்லிட்டே போகலாம். ஒவ்வொரு கலர்ஸுமே சூப்பராக இருந்துச்சுங்க. அப்புறம் அக்ரிலிக் கலர்ஸில் பேசிக் கலர்ஸ் ஒரு பாக்ஸ் வாங்கியிருக்கேன். அப்புறம் 10 ஷேட்ஸ் பேஸ்டல் கலர்ஸும் ஒன்று வாங்கியிருக்கேன். அப்புறமா இவ்வளோ வந்து பெயிண்ட்டு ப்ரஷ் எல்லாமே வாங்கிட்டோம். ஸோ கண்டிப்பாக அது வரைகிறதுக்கு நோட் வாங்கணும்ல, ஷீட்ஸ் வாங்கணும்ல. ஸோ அதுக்காக கவுச்சேலேருந்து 2 ஸ்கெட்ச் பேட் ஆர்டர் போட்டிருந்தேன். A5 சைஸில் 300 GSMல வாங்கியிருக்கேன். நீங்கள் GSM கம்மியாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஷீட் வந்து அந்த வெட்னஸை தாங்காது. ஸோ அதுக்காக 300 GSM நல்லா திக் பேப்பர் கொண்டு வாங்கியிருக்கேன். இதோட பேப்பருமே நல்லா திக்னஸாக ரொம்ப ஸ்மூத்தாக அழகாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை வச்சுமே சீக்கிரமே ஒரு வீடியோ போடுறேன், எல்லாருமே அப்டேட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தாங்க நான் இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ண ஆர்ட் மெட்டீரியல்ஸ். நான் உங்கள்கிட்ட எல்லாமே அன்பாக்ஸ் பண்ணி காட்டிட்டேன். இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து நான் என்ன வரைஞ்சி போடட்டுன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஒரு எனக்கு டிஎம் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை நான் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.